So hey guys, welcome back to the channel. So நம்மளோட சேனல்ல ஃபைவரை பத்தின ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் மேலே இந்த ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோஸ்ல நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டின் என்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோ இது வந்து ஒரு லெஜிடான பிளாட்ஃபார்மா, இதுல ஏர்ன் பண்ற மணியை நான் வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் கவர் பண்ண போறோம். ஃபைவர்ல வந்து நம்ம ஏர்ன் பண்ண மணியை எப்படி வித்ட்ரா பண்றது, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஃபைவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் வந்து உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ நீங்க வந்து ஃபைவருக்கு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி வந்து ஃபைவர்ல நம்ம ஏர்ன் பண்ண மணியை வித்ட்ரா பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள்ல வந்துட்டு fiverr.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபைவரோட அஃபிஷியல் சைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுல தான் வந்து நம்மளோட ஏர்னிங்ஸ் அக்சஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம வந்து செல்லர் மோடுக்கு போகணும். ஸோ செல்லர் மோட் எப்படி போகிறது அப்படின்னா, இந்த டாப் ரைட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் டு செல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செல்லர் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஏர்னிங்ஸ் பேஜுக்கு போகணும் அப்படின்னா, மை பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக இப்போ நான் எந்த கிக்குமே ஆக்டிவ்ல இல்லை. ஸோ எல்லாமே பாஸ்ல இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு எந்த அமௌண்ட்டும் வந்து வித்ட்ரால் ஆப்ஷனில் காட்டலை. பட் நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் அவைலபிள் ஃபார் யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வித்ட்ரா பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணி அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கணும். அது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, இந்த மேனேஜ் பே அவுட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைவர் வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பேபால் யூஸ் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நெட் பேங்கிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலாக நான் வந்து உங்களுக்கு பேபாலே சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நெட் பேங்கிங் பற்றி அவ்வளோவா தெரியல, அது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா. ஸோ பேபாலில் உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 1 வீக்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் வித்ட்ரா பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு பேபால் அப்படிங்கிற சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வித்ட்ரா பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆயிடும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேபால் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. லைக் நீங்கள் வந்து உங்களோட ஃபைவர்லேருந்து வர அமௌண்ட்டை அக்செப்ட் பண்ணணும் பேபாலில். அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு பேபால் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து சைன்இன் பண்ணுறது அப்படின்லாம் தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைவர்லேருந்து வர அமௌண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5 to 6 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே வந்து உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி பேபால்லேருந்து உங்களால் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 2 days டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன், பேபால்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஃபைவர்லேருந்து அமௌண்ட்டை நம்ம பேபாலுக்கு மாற்றி அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும். ஸோ பர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர்லேருந்து $18 வந்து என்னோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறமா வந்து நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினேன். ஸோ இதில் வந்து பேபால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் டாலர்ஸில் வரதை உங்களால் இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து 1484 rupees வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி வந்து நம்மளோட ஃபைவர்லேருந்து நம்ம மணியை எடுத்து நம்ம பேபாலுக்கு போட்டு பேபால்லேருந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவரில் நம்ம ஏர்ன் பண்ண மணியை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதை மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் அதை தவிர வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இதுதான். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் விஷயம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்கிறது ஃபைவர் அப்படிங்கிறது ரொம்பவே காம்படிஷன் அதிகமாக உள்ள பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களோட ஸ்கில் வந்து ரொம்பவே ப்ரோவாக இருக்கீங்க, அதில் வந்துட்டு ரொம்பவே டாப் நாச்சாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற ரெவன்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை தவிர இந்த மாதிரி டெலிகிராமில் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த கேப்சா என்ட்ரிங் ஜாப், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணாமல் ஒரு ஸ்கில்லை எடுத்து லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸில் கொண்டு வந்து உங்களால் நல்ல அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறேன். Until then, I'll understand signing off from YouTube. Peace.